பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38, 39வது வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களை தொடும் என்று விசுவாசிக்கிறேன். நான் பாருங்கள், இந்த வசனங்கள் விசுவாசிகள் மீதான தேவனுடைய அன்பை, உடைக்க முடியாத அன்பை வெளிப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. உங்கள் மீது தேவனுக்குள்ள அன்பை உறுதிப்படுத்துகிறது. பவுல் ஐயா பல்வேறு சவால்களை அவர் சந்தித்த போதிலும், அநேக போராட்டங்களை அவர் சந்தித்த போதிலும், அவை எல்லாவற்றையும் தான் இங்கு பட்டியலிடுகிறார். இவை எதுவும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனிலிருந்து உங்களுக்குள் வந்த அந்த அன்பிலிருந்து விசுவாசிகளை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி அவர் தெளிவாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அநேகர் இந்த நாட்களில் வாழ்க்கை குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், பல்வேறு காரியங்களில் கவனம் செலுத்த முடியாம இருப்பீங்க இல்லையா? அநேக காரியங்கள் முடிக்க முடியாம இருப்பீங்க. ஆனால் இந்த வசனத்தை நீங்க ஆழ்ந்து நீங்க வாசிப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலா இருக்க போகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பில் இருந்து விசுவாசிகளை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி இந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது, ஒரு கவர்னன்ட் உண்டு பண்ணுகிறது உங்களோடு கூட. நீங்கள் எந்த சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாமல் தேவனுடைய அன்பின் நிமித்தமாக, அவரோடு இருக்கிற உங்களுடைய உறவின் நிமித்தமாக உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார், அவர் நினைவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேகமான இல்லது சொல்ல போனால் டைம் இல்லை, எனக்கு இந்த நேரத்தை செய்ய முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது, இதில் இருக்க முடியாது என்று சொல்லி அடுத்தடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து என் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார், எதுவும் உங்களை தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் அவருடைய அன்பு உங்களை பிடித்து இழுக்கும். பெரியமானவர்களே, ஆதியில் இந்த அன்பை நீ விட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற அநேக விசுவாசிகள் ஆதியில தேவன் மீது கொண்டிருந்த அன்பு நிமித்தம் அவரிடத்தில் நெருங்கி இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் மேற்கொண்டார்கள், அதை சமாளித்தார்கள், எதிர்நீச்சல் போட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு பலர் முடங்கி கிடக்கிறீர்கள், கஷ்டங்களை பார்த்தவுடனே அப்படியே துவண்டு போகிறீர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசு இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார், அவருடைய அன்பே உங்களை விட்டு ஒருவனும் பிரிக்க முடியாதாம். அசைக்க முடியாத அன்பையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து உங்களுக்கு அவர் நினைவூட்டுகிறார். உங்கள் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக அவர் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிங்க, இதுவும் உங்களை விட்டு, இது எதுவும் தேவனிடத்தில் அன்பிலிருந்து உங்களை விட்டு பிரிக்கவே முடியாது. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, இது எதுவும் இதை கேட்கிற எந்த சகோதரியும் சகோதரியும் பிரிக்காதபடி உம்முடைய அன்பினால் இவர்களை அணைத்து பிடித்து, உம்முடைய அன்பினால் இன்றைக்கு எதிலெல்லாம் துவண்டு பண்ணாங்களோ, எதிலெல்லாம் ஜெயமடிக்க முடியாமல் அப்பா துவண்டு கிடக்கிறார்கள், சோர்ந்து கிடக்கிறார்களோ, எதெல்லாம் இவர்களை கர்த்தாவே பின்னெடுத்ததோ அதிலிருந்து இவர்களை கர்த்தர் நீர் கரம் பிடித்து தூக்கி உம்முடைய அன்பினால், அகாபை அன்பினால் இவளை அணைத்து பிடித்து எல்லாவற்றையும் மறுபடியும் தொடங்க, மறுபடியும் ஸ்டெப் எடுத்து வைத்து இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இவர்களுக்கான ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டதற்காக நன்றி ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம், நன்றி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி எவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.